71வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். சிறந்த தமிழ் படம், சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்கான தேசிய விருதுகளை வென்றது பார்க்கிங் திரைப்படம். Creates a tightly woven drama of escalating ego using seemingly trivial parking space conflict to explore pride, moral compromise and generational tension in urban households. और इसी फिल्म के लिए निर्देशक और पटकथा लेखक श्री राम कुमार बालाकृष्णन को भी उनके सराहनीय कार्य के लिए பார்க்கிங் திரைப்படத்தில் நடித்த MS பாஸ்கர் சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது. और बारी है तमिल फिल्म पार्किंग में अपने दमदार अभिनय के लिए श्री MS भास्कर को रजत कमल सिल्वर लोटस. இசையமைப்பாளர் GV பிரகாஷுக்கு தேசிய விருது. வாத்தி படத்திற்கு இசையமைத்ததற்காக விருது பெற்றார். ஜவான் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பெற்றார் நடிகர் ஷாருக் கான். Delivers a powerhouse performance in Jawan, bringing to life a hero who battles not only enemies, globally renowned. நடிகை ஊர்வசிக்கு சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது. Inner strength through minimal gestures, anchoring the story's core and elevating its narrative impact. சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை வென்றார் ராணி முகர்ஜி. மிஸ்டர் சாட்டர்ஜி வர்சஸ் நார்வே படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக விருது வழங்கப்பட்டது. பிரபல மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். ராக்கெட் வேகத்தில் தொடர்ந்து உயரும் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் இரண்டாவது முறையாக உயர்வு. கிராமுக்கு 210 ரூபாய் உயர்ந்து சவரன் 85,120 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள முதன்மை கணக்காளர் ஜெனரல் அலுவலகம் உள்பட 5 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். தலைமைச் செயலகத்திற்கு வந்த வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என சோதனையில் தகவல். சுகுணா சிக்கன் மற்றும் வாங்கலி சிக்கன் நிறுவனங்கள் தொடர்பான இடங்களில் வருமான வரி சோதனைகள். நாமக்கல், ஈரோடு, உடுமலைப்பேட்டை உள்பட 30 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை தீவிரம். வரி செலுத்துவதை கணிசமாக குறைத்து வந்ததை அடுத்து சுகுணா குழுமத்தில் வருமான வரித்துறை சோதனை. ரொக்கம், தங்கம், ரியல் எஸ்டேட் முதலீடுகள், கணக்கில் கொண்டு வரப்படாத விற்பனை தொடர்பான ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். மலையாள நடிகர்கள் மம்முட்டி, துல்கர் சல்மான், பிருத்விராஜ் ஆகியோரின் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் ரெய்ட். வாகனங்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து சுங்க வரி ஏய்ப்பு செய்த புகாரில் சோதனை. துல்கர் சல்மான் வீட்டில் இருந்து 2 கார்களை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள். பூட்டானில் இருந்து வாகனங்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்ததால் நடவடிக்கை.
கேரளாவில் மொத்தம் 30 இடங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர் சோதனை. மலப்புரம் மாவட்டத்தில் 11 கார்கள் பறிமுதல். கோழிக்காட்டில் இருக்கும் கார் ஷோரூமிலும் சோதனை. ஆன்லைன் சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்த விவகாரம். டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்கிடம் விசாரணை. கரூரில் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று வைக்கப்பட்ட பேனர்களை அகற்ற எதிர்ப்பு. மாநகராட்சி ஊழியர்களுடன் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுகவினர் வாக்குவாதம். நடிகர் சூர்யாவின் தனி பாதுகாப்பு அதிகாரியிடம் 42 லட்சம் ரூபாய் மோசடி. சூர்யா வீட்டில் வேலை பார்த்த பெண் உள்பட 4 பேர் கைது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே 7 வயது பள்ளிச் சிறுவன் மதிய உணவுக்கு பின் மர்மமான முறையில் உயிரிழப்பு. தங்கள் 2 குழந்தைகள் ஒரே உணவு சாப்பிட்ட நிலையில் ஒரு குழந்தை உயிரிழந்ததால் சந்தேகம் என பெற்றோர் அதிரடி புகார். திருவாரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு கிரேன் மூலம் மாலை அணிவிக்கப்பட்ட விவகாரம். தமிழக வெற்றிக் கழக மாவட்ட தலைவர் உள்பட 4 பேர் நீதிமன்றத்தில் சரண். மீனவர்கள் பிரச்சினை குறித்து தெரியாமல் பேசுகிறார் விஜய். பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு விமர்சனம். தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தையா? தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். என்டிஏ கூட்டணியில் மீண்டும் இணையும்படி டிடிவி தினகரனை சந்தித்து வலியுறுத்தியதாக அண்ணாமலை பேட்டி. ஓபிஎஸ்ஐயும் விரைவில் சந்தித்து பேசப்போவதாகவும் விளக்கம். பருவமழைக்கு முன்பாக தமிழ்நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துங்கள். தமிழக அரசுக்கு டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல். அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. நடப்பாண்டு கூடுதல் செலவிற்கான மானிய கோரிக்கை நிறைவேற்றப்படும் எனவும் தகவல். மத்திய அரசின் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் விமர்சனம். 8 ஆண்டுகளுக்கு முன்பே சீர்திருத்தங்களை மேற்கொள்ளாதது ஏன் என்றும் கேள்வி. திமுக எம்பிக்கள் தங்கள் தொகுதிகளில் தங்கி மக்கள் பணி செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. ஒவ்வொரு எம்பிக்கும் தலா 4 சட்டமன்ற தொகுதிகளை பிரித்து கொடுத்திருப்பதாகவும் தகவல். திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் விலைவாசி கட்டுக்குள் இருந்ததாக பெருமிதம். என்எல்சிக்கு ஆதரவாக செயல்பட்டால் தமிழக அரசுக்கு எதிராக மக்களை திரட்டி போராடுவேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியலில் ஈடுபட முயன்றவர்கள் கைது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு சொந்தமான 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் மீட்பு. 70 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பில் இருந்த நிலத்தை மீட்டு அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை.
நாகை மாவட்டம் ஆறுகாட்டுத்துறையில் கருப்பு கொடியுடன் கடலில் இறங்கி மீனவர்கள் போராட்டம். கோடியக்கரையில் வெளி மாவட்ட மீனவர்கள் தங்கி மீன்பிடிக்க கடும் எதிர்ப்பு. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். மோப்ப நாயுடன் வந்து போலீசார் தீவிர சோதனை. பொன்னேரி அருகே வெல்டிங் பணியின் போது பெட்ரோல் டேங்கர் லாரி வெடித்து சிதறியதால் பரபரப்பு. 2 கடைகள் சேதம். அலறியடித்து ஓடிய பொதுமக்கள். மகாராஷ்டிராவில் இடைவிடாது வெளுத்து வாங்கும் கனமழை. உலக புகழ்பெற்ற அஜந்தா குகை நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் கார்களின் விலை குறைந்ததன் எதிரொலி. விலை குறைப்பு அமலுக்கு வந்த முதல் நாளிலேயே முன்பதிவு உச்சம். ஐநாவில் நிலவும் நிதி பற்றாக்குறையால் 20% ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய முடிவு. ஐநாவுக்கு அமெரிக்க அரசு வழங்கி வந்த நிதியை குறைத்ததால் கடும் நெருக்கடி. பாராசிட்டமால் மாத்திரைகளால் ஆட்டிசம் ஏற்படும் என்பதில் எந்த உண்மையும் இல்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சுற்றுக்கு உலக சுகாதார மையம் விளக்கம். இந்தியா ஏ அணியின் கேப்டன் பதவியிலிருந்து ஸ்ரேயாஸ் ஐயர் திடீர் விலகல். துருவ் ஜுரலை கேப்டனாக அறிவித்தது கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம்.